கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் என்ற ஒருவனுடைய வாழ்க்கையில் 5 முக்கியமான விடயங்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். 5 முக்கியமான அம்சங்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். முதலாவது அம்சம்தான் யகீன், அல்லாஹ் மீது ஒரு உறுதி, அல்லாஹ் மீது ஒரு நம்பிக்கை. இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த மனிதன் எவ்வளவு என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான், என் மீது எந்த அளவு உறுதி வைத்திருக்கிறான். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வளமையாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து பணங்கள் வந்து கொண்டிருந்தது. வாழ்வாதார நெருக்கடி, பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து அவர்கள் சற்று குறைவடைவதற்காக வேண்டி பணங்கள் வந்து கொண்டிருந்தது. கொஞ்ச காலமாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து எந்த ஒரு பணமும் வரவில்லை. இப்பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசித்தார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவோம், கடிதம் எழுதி அனுப்புவோம் என்று கடிதம் எழுத ஆரம்பித்த உடனே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு லேசாக தூக்கம் வந்தது. தூக்கத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், ஹசனே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நெருக்கடி? சொன்னார்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் அன்பு தந்தையே, எனக்கு வாழ்க்கையில் நெருக்கடியாக இருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். اللهم اخذف في قلبي رجاءك واقطع رجائي عمن سواك حتى لا أرجو أحدا غيرك اللهم وما ضعفت عنه قوتي وقصر عنه عملي ولم تنتهي إليه رغبتي ولم تبلغه مسألتي ولم يجري على لساني مما أعطيت أحدا من الأولين والآخرين من اليقين فخصني به يا رب العالمين. இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவை நீங்கள் ஓதி வாருங்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கிழமை இந்த துஆவை ஓதினார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து கேட்காமலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1.5 கோடி திர்ஹத்தை அனுப்பி வைத்தான், தங்க நாணயத்தை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே,